வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறது 8ஆம் வகுப்பு அறிவியல் புத்தகத்தில் இருக்கக்கூடிய ஒளியியல் பாடத்தை பற்றி நம்ம போகிறோம். இது வந்து ஆர்ஆர்பி ரயில்வே எக்ஸாமுக்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான டாப்பிக்கில் ஒன்று தான் இந்த ஒளியியல். ஃபஸ்ட்டு வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தற்காலத்தில் கண்ணாடி தகட்டின் மீது உருகிய அலுமினியம் அல்லது வெள்ளி உலோகத்தினை பயன்படுத்தி வெள்ளியை படலமாக பூசி ஆடியாக பண்ணுறது. அதாவது ஒரு கண்ணாடி தகட்டில் வந்து அலுமினியம் அல்லது வெள்ளி இந்த ரெண்டு உலோகத்தை வந்து பூசி அதை வந்து ஆடியை வந்து பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். ஸோ ஆடியில் பயன்படக்கூடிய உலோகங்கள் எது, ஆடியாக பயன்படக்கூடிய உலோகங்கள் எதுன்னு பார்த்திங்கன்னா அலுமினியம், அப்புறம் வெள்ளி. ரெண்டாவது ஆடிகள். ஆடிகள் வந்து ரெண்டு வகையாக பிரிக்கலாம். ஒன்று வந்து சமதள ஆடிகள், அப்புறம் வளைவாடிகள். வளைவாடிகள் ரொம்ப முக்கியமானது எதுன்னு பார்த்தீங்கன்னா கோள ஆடிகள், உருளை ஆடிகள், பரவள ஆடிகள், அப்புறம் நீள்வட்ட ஆடிகள். ஒரு ஆடியின் பிம்பத்தினை, ஒரு ஆடியின் வடிவமே, ஒரு ஆடி இருக்குன்னா அந்த ஆடியின் வடிவமே அதனுடைய பிம்பத்தினை வந்து தீர்மானிக்கும். பிம்பத்தை தீர்மானிக்கக்கூடியது ஆடியின் வடிவம். சமதள ஆடிகள் ஒரு பொருளின் சரியான பிம்பத்தினை உருவாக்கின்றன. அதே நேரத்தில் வளைவாடிகள் பெரிதான அல்லது சிறிதான பிம்பங்களை உருவாக்கும். வளைவான ஆடிகள் வந்து பெரிய அல்லது சிறிய பிம்பங்களை உருவாக்கும். சமதள ஆடிகள் சரியான அளவிலான பிம்பத்தினை உருவாக்கும். அடுத்ததாக கோள ஆடிகள். இந்த கோள ஆடிகள் வளைவாடிகளின் ஒரு வகை. வளைவு ஆடி ஒரு கோலத்தின் பகுதியாக கருதப்பட்டால் அது வந்து கோள ஆடி. சரிங்களா? கோள ஆடிகள் முக்கியமானது எது பார்த்தீங்கன்னா அந்த குழியாடி, குழியாடி இது ரொம்ப முக்கியமானது. குழியாடி ஒரு கோள ஆடி குளிர்ந்த பரப்பில் ஒளி எதிரொலிப்பு நடந்தால் அது குழியாடி. இந்த இடத்துல வந்து ஒளி எதிரொலிப்பு நடக்குது. அப்படி நடந்தால் குளிர்ந்த பரப்பில் வந்து நிகழ்ந்தது எதிரொலிப்பு நிகழ்ந்ததுன்னா அது வந்து குழியாடி. இந்த குழியாடிகளின் பயன்கள் என்ன பார்த்தீங்கன்னா ஒப்பனைக்காக பயன்படுத்தப்படும் கண்ணாடியாக குழியாடி வந்து பயன்படுத்தப்படுகிறது பொதுவாக. அடுத்ததாக குவியாடி. குவியாடினா என்ன பார்த்தீங்கன்னா ஒரு கோளகாடி குவிந்த பரப்பில், கோளகாடி இது கோளகாடி அப்படின்னு சொன்னால் இதோடைய குவிந்த பரப்பில் எதிரொலிப்பு நிகழ்ந்தால் அது வந்து குவியாடி. இவ்வகை அடிகளால் உருவாக்கப்படும் பிம்பம் பொருளின் அளவோடு சிறியதான பிம்பத்தை உருவாக்கும். அடுத்ததான் இது பின்புறம் வரக்கூடிய பிற வாகனங்களை கண்டதாக வாகனங்களை பொருத்தப்பட்டிருக்கும் ஆடி குவியாடிக்கான உதாரணம். குவியாடிக்கான உதாரணம் சைடு மிரர் இல்லையா, சைடு மிரரில் இருக்கக்கூடிய அந்த ஆடி எந்த ஆடின்னு பார்த்திங்கன்னா குவியாடி. ஏன்னா இது வந்து பொருளின் அளவை விட சிறிய பிம்பத்தை உருவாக்கும். அடுத்ததாக பரவளை ஆடிகள். பரவளைத்தை போன்ற வடிவத்தையுடைய ஆடிகள் பரவளை ஆடிகள். இது வந்து குளிர்ந்த எதிரொலிக்கும் பரப்பினை கொண்டிருக்கும். இந்த பரப்பானது அதன் மீது விடும் ஒளிக்கற்றை முழுவதையும் ஒரு புள்ளியில் குவிக்கும். ஒரு புள்ளியில் குவிக்கிறதுனால இது வந்து விழுகிற எல்லா கதிர்களையும் வந்து ஒரே இடத்துல குவிக்கும். அப்படி குவிக்கிறதுனால இது வந்து சூரிய சமையல் வந்து பயன்படக்கூடியதாக இருக்கும் பரவளை ஆடிகள். அடுத்ததாக பரவளை எதிரொலிப்பு பரப்பு என்றும் அழைக்கப்படும் பரவளை ஆடிகள் ஒளி ஆற்றல், வெப்ப ஆற்றல், ஒளி ஆற்றல், ரேடியோ அலைகள் போன்றவற்றை சேகரிக்க அல்லது வீழ்த்த பயன்படுத்தப்படுகின்றன. இது வந்து இந்த பரவளை ஆடிகள் பொதுவாக எதில் பயன்படுத்தப்படுது அப்படின்னா தொலைநோக்கிகள், ரேடியோ தொலைநோக்கிகள், ஒளிபெருக்கிகள் எல்லாம் பயன்படக்கூடியது இந்த பரவளை ஆடிகள். அப்புறம் சூரிய சமையல் கலன்கள் மற்றும் சூரிய வெப்பச்சூரியற்றி ஆகியவற்றில் பயன்படுத்தக்கூடியது. அடுத்து முதலாவதாக பரவளை ஆடியை 1988ஆம் ஆண்டு ஜெர்மன் நாட்டை சேர்ந்த ஹென்ரி ஹெட்ஸ் என்பவர் வந்து வானலை வாங்கி எதிரொலிக்கும் வானலை வாங்கி ஆண்டனா வந்து முதல்ல வந்து பயன்படுத்தினார். அடுத்ததாக இந்த கோளகாடிகள் தொடர்பான சொற்கள். இது வந்து ரொம்ப முக்கியப்பா. இது என்னென்ன மாதிரியான சொற்கள்லாம் பயன்படுத்துகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வளைவு மையம். ஒரு ஆடி எந்த கோலத்திலிருந்து உருவாக்கப்பட்டதோ அந்த கோலத்தின் மையம் வளைவு மையம். அதாவது ஒரு ஆடி இருக்குது, இந்த ஆடி வந்து எந்த கோலத்திலிருந்து உருவாக்கப்பட்டதோ அந்த கோலத்தின் மையம் வந்து வளைவு மையம். இதை வந்து சீன்ற எழுத்தலால் குறிக்கலாம். சீன்ற ஆங்கில எழுத்தால் குறிக்கப்படுவது வந்து வளைவு மையம். அடுத்ததாக ஆடி மையம். இது கோளகாடியின் வடிவியல் மையம். இது பி என்ற ஆங்கில எழுத்தால் குறிக்கப்படுகிறது. ஒரு ஆடி வந்து எந்த கோலத்தில் அமைந்திருக்கிறதோ அது வந்து வளைவு மையம். அதே நேரத்தில் ஆடியினுடைய மையம் அது வந்து ஆடி மையம். இது வந்து பீன்ற எழுத்தால் குறிக்கப்படும். வளைவு மையம் வந்து சீன்ற எழுத்தால் குறிக்கப்படும். ஆடி மையம் வந்து பீன்ற எழுத்தால் குறிக்கப்படும். அடுத்து வளைவாரம். இந்த கோலத்தின் மையத்திற்கும் அதன் ஆடி மையத்திற்கும் இடைப்பட்ட தொலைவு இதுதான் வந்து வளைவாரம். இது வந்து ஆர் என்ற எழுத்தால் குறிக்கிறோம். இது ஆடி,
ஒரு நிமிஷம். இந்த சிவப்பு கலரில் இருக்கிறது வந்து ஆடின்னு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா, இந்த ஆடி வந்திருக்கக்கூடிய இந்த கோலத்தின் மையம் வந்து வளைவு மையம், இது வந்து சி. அதே வந்து இந்த ஆடியினுடைய மையம் எதுன்னா பி, ஆடி மையம். இது ரெண்டுக்கும் இடைப்பட்ட தூரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வளைவு ஆரம் ஆர். அடுத்ததான் முதன்மை அச்சு ஆடி மையத்தையும் வளைவு மையத்தையும் இணைக்கும் நேர்கோடு. அதாவது இந்த ஆடி மையம் சியையும் வளைவு மையம் ஆடி மையம் பியையும் வளைவு மையம் சியையும் இணைக்கக்கூடிய இந்த நேர்கோடு இருக்கு இல்லையா, இதுதான் வந்து முதன்மை அச்சு. அடுத்ததான் குவியம். குவியம்ன்றது வேற ஒன்றும் இல்லை, ஒரு ஒளிக்கற்றையானது ஒரு கோளக ஆடியில் பட்டு எதிரொலித்த பின் முதன்மை அச்சின் ஒரு புள்ளியில், அந்த முதன்மை அச்சின் ஏதோ ஒரு புள்ளியில் வந்து குவியக்கூடியது. குழியாடியாக இருந்தால் குவியும், அப்படி குவிஞ்சால் குவிகிறது. அல்லது முதன்மை அச்சின் ஒரு புள்ளியிலிருந்து விரிந்து செல்வது போல் ஒன்று குவியணும், எதிரொலித்து குவியணும், அல்லது எதிரொலித்து ஒரே இடத்துல வந்து குவியணும். அப்படி இல்லைன்னா இந்த இடத்துல வந்து விரிந்து செல்வது போல் இருக்கணும். குழியாடியாக இருந்தால் குவியும், குழியாடினா குவியும், குவியாடினா விரிந்து செல்வது போல் காணப்படும். அந்த புள்ளி வந்து முதன்மை குவியம் எனப்படும். இது வந்து எஃப்ன்ற எழுத்தால் குறிக்கப்படுது. ஸோ இப்போ உதாரணமாக அடுத்ததாக குவிய தொலைவு. ஆடி மையத்திற்கும் முதன்மை குவியத்திற்கும் வெளிப்பட்ட தொலைவு குவிய தொலைவு. அதாவது கோள மையம் சி, அடுத்ததாக ஆடி மையம் பி, இது ரெண்டுக்கு இடைப்பட்ட தொலைவு வந்து ஆர், வளைவு ஆரம். அப்புறம் இந்த ஒளிக்கதிர்கள் வந்து ஒரு புள்ளியில் குவியும், அந்த குவியிற புள்ளி வந்து எஃப், அது வந்து குவியம். இந்த எஃப்க்கும் இந்த ஆடி மையத்திற்கும் இந்த முதன்மை குவியத்திற்கும் இடைப்பட்ட இந்த தொலைவு வந்து என்னென்னா குவிய தொலைவு. இது வந்து ஸ்மால் எஃப்ன்ற எழுத்தால் குறிக்கிறோம். ஒரு நிமிஷம் மறுபடியும் சொல்கிறேன். கோள மையம் சி, வளைவு மையம் சி, ஆடி மையம் பி, இது ரெண்டுக்கு இடைப்பட்ட தொலைவு வந்து வளைவு ஆரம். அதே நேரத்தில் இந்த ஒளிக்கதிர்கள் வந்து ஒரு புள்ளியில் குவியும் இல்லையா, அந்த குவிய புள்ளி வந்து எஃப், குவியம். இந்த குவிய புள்ளிக்கும் ஆடி மையத்திற்கும் இடைப்பட்ட தொலைவு வந்து குவிய தொலைவு, இது எஃப். இப்போது இந்த வளைவு ஆரத்திற்கும் இந்த குவிய தொலைவுக்கு இடையில் ஒரு தொடர்பு இருக்குது. அது என்னென்னா கோள ஆடியின் குவிய தொலைவுக்கும் வளைவு ஆரத்துக்கும் இடையே ஒரு தொடர்பு உள்ளது. அது என்னென்னா குவிய தொலைவானது இந்த எஃப் வளைவு ஆரத்தில் பாதியாக இருக்கும். இந்த வளைவு ஆரம் இருக்குல்லையே, ஆறில் பாதி தான் எஃப். அப்போது எஃப் ஈக்குவல் R/2. இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்பா. இதை வச்சு வந்து கண்டிப்பாக எப்பயுமே வந்து டைம் வந்து கொஸ்டின் வந்து அதிகமாக கேட்பாங்க. அடுத்ததாக படத்தில் பார்த்துடலாம். ஆடி மையம் சி, குவியம் எஃப், வளைவு மையம், ஆடி மையம் கிடையாது வளைவு மையம், அந்த கோள மையம் சொல்லுவாங்க. வளைவு மையம் சி, குவியம், அடுத்து ஆடி மையம், வளைவு ஆரம், குவிய தொலைவு. அடுத்து வந்து வளைவு ஆரம் குவிய தொலைவு வச்சு கணக்கு கொடுத்துருக்காங்க. ஒரு கோள ஆடியும் வளைவு ஆரம் கொடுத்துட்டாங்க, ஆர் கொடுத்துட்டாங்க. அதோடைய குவிய தொலைவு கேட்டிருக்காங்க, எஃப் கேட்டிருக்காங்க. நமக்கு ஏற்கனவே தெரியும் எஃப் ஈக்குவல் R/2. R/2 அப்படின்னா அப்ளை பண்ணோம் அப்படின்னா 20/2 ஈக்குவல் டு 10 சென்டிமீட்டர். அளவில் மறந்துடாதீங்க, சென்டிமீட்டர். கொடுத்தது என்னவோ அதே அளவில் எடுக்கணும். அடுத்து கோள ஆடி வந்து குவிய தொலைவு 7 சென்டிமீட்டர், வளைவு ஆரம் என்னன்னு இருக்காங்க. அப்போது வளைவு ஆரம் ஈக்குவல் டு குவிய தொலைவு × 2 14 சென்டிமீட்டர். இதை பேஸ் பண்ணி கணக்கு வந்து அடிக்கடி வந்து கேட்பாங்கப்பா ரயில்வே எக்ஸாமில். அடுத்து கோள ஆடியில் தோன்றும் பிம்பங்கள். கோள ஆடியில் தோன்றும் பிம்பங்கள் 2 வகை தான். ஒன்று மெய்பிம்பம், இன்னொன்று மாயபிம்பம். இந்த மெய்பிம்பங்களை வந்து திரையில் பிடிக்க முடியும், ஆனால் மாயபிம்பங்களை வந்து திரையில் பிடிக்க முடியாது. அடுத்து குவியாடி தோற்றுவிக்கும் பிம்பங்கள் எப்பொழுதும் நேரான அளவில் சிறிய. குவியாடி தோற்றுவிக்கிற பிம்பம் வந்து சிறிய அளவில் இருக்கும், நேரான பிம்பமாக இருக்கும். நேரான பிம்பம் எப்பவுமே வந்து மாயபிம்பம் தான். அதே நேரத்தில் இவ்வகை ஆடிகளாக தோற்றுவிக்கும் பிம்பங்களை திரையில் வீழ்த்து பிடிக்க முடியாது. எது குவியாடி அப்படின்னா மாயபிம்பம். அதே நேரத்தில் சிறியது. அதே நேரத்தில் குழியாடி. பொருள் ஒன்று குழியாடியை நோக்கி வரும்போது அதன் பிம்பம் பெரிதாக கொண்டே செல்லும். அது
அடையும் பொழுது பிம்பத்தின் அளவானது பொருளின் அளவிற்கு சமமாக இருக்கும். பொருளானது ஆடியை விட்டு விலகி செல்ல 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 பிம்பத்தின் அளவானது சிறியதாக இருந்து முக்கிய குவியத்தில் தோன்றுகிறது. இந்த டேபிள் வந்து ரொம்ப முக்கியமாக, அந்த டேபிள் வந்து கண்டிப்பாக டேரெக்டாக கொஸ்டின் வரும். அது முக்கியமாக இந்த குழியாடி சம்மந்தமான கொஸ்டின் வந்து அடிக்கடி வரும். குழியாடியில் தோன்றும் பிம்பம் ஈரில்லா தொலைவில் வச்சோம்னா, பொருள் வந்து ஈரில்லா தொலைவில் இருந்துச்சுன்னா பிம்பத்தோட நிலை வந்து எஃப். பிம்பத்தின் அளவு வந்து சிறியது, புள்ளி அளவு சிறியது, நேரான மாய பிம்பம். குவியாடியில் வந்து எப்பயுமே ஒரே ஒரு பிம்பம் தான் வரும், நேரான மாய பிம்பம். அதே தலைகளானது மெய்பிம்பம் வந்து எப்பயுமே எதில் வரும், குழியாடியில் வருவோம். ஒரே ஒரு எக்ஸப்ஷன் கேஷன்னா எஃப்க்கும் பிக்கு இடையில் வரும்போது ஆடிக்கு பின்னால் பெரியதாகவும் நேரான மாயபிம்பம் வருவாங்க. இப்போ ஈரில்லா தொலைவில் வச்சா எஃப், ஈரில்லா தொலைவிற்கும் ஆடி மையத்திற்கும் இடையில் வைத்தால் பிக்கு எஃப்க்கு இடையில் வந்து பொருள் இருக்கும். இப்போது இதை வந்து படத்தை வச்சு சி எஃப் பி, சின்றது வலைமையம், எஃப் குவியம், பி வந்து ஆடிமையம். ஈரில்லா தொலைவில் பொருள் இருந்தால் எங்கேயோ ஒரு இடத்துல பொருள் இருக்குது அப்படின்னா அதோட பிம்பம் எங்கே இருக்கும், எஃப்பில் இருக்கும். அந்த பிம்பத்தின் அளவு சிறியதாக இருக்கும். சிக்கு அப்பால், சிக்கு அடுத்து இருந்து அந்த பொருள் இருந்ததுன்னா பொருளோட பிம்பம் எங்கே இருக்குன்னா சிக்கும் எஃப்க்கும் இடையில இருக்கும். சிக்கு அப்பால் இருந்தால் சிக்கு எஃப்க்கு இடையில இருக்கும். பொருள் வந்து சிறியதாக இருக்கும், தலையான மெய்பிம்பமாக இருக்கும். எங்கே குழியாடியில், இது எல்லாமே குழியாடியில். அடுத்து சியில் வந்து பொருள் இருந்ததா சியிலே தான் பிம்பத்தின் நிலை இருக்கும். பொருள் வந்து சியிலே இருக்குது அப்படின்னா பிம்பமும் சியிலே தான் இருக்கும். அதே நேரத்தில் சிக்கும் எஃப்க்கும் இடையில இருந்துச்சு அப்படின்னா பிம்பம் வந்து சிக்கு அப்பால் இருக்கும். இந்த சிக்கும் சியில் வந்து பொருள் இருந்துச்சுன்னா பொருளின் பிம்பத்தின் நிலை சியில் தான் இருக்கும். பொருளின் அளவும் ஈக்குவலாக இருக்கும். பிம்பத்தோட அளவு வந்து பொருளோட அளவுக்கு ஈக்குவலாக இருக்கும். அதே சிக்கு எஃப்க்கு இடையில் இருந்தால் பொருள் வந்து சிக்கு அப்பால் இருக்கும், பிம்பம் வந்து சிக்கு அப்பால் இருக்கும். பிம்பத்தின் அளவு வந்து பெரியதாக இருக்கும். அதே நேரத்தில் எஃப் வந்து பொருள் இருந்துச்சு அப்படின்னா எஃப் பொருள் இருந்தால் பொருள் எங்கே இருக்கும், ஈரில்லா தொலைவில் இருக்கும். பொருள் வந்து ரொம்ப ரொம்ப பெரிதாக இருக்கும், தலைகளான மெய்பிம்பம். அதே நேரத்தில் எஃப்க்கும் பிக்கு இடையில் வந்து பொருள் இருந்துச்சுன்னா இந்த ஆடிக்கு பின்னால் போய் பிம்பம் விழுகும். ஆடிக்கு பின்னால் வந்து பிம்பம் விழுகும். அதே நேரத்தில் அந்த பிம்பம் பெரியதாக இருக்கும், பட் நேரான மாய பிம்பமாக இருக்கும். இந்த டேபிள் ரொம்ப ரொம்ப முக்கியமாக, இந்த டேபிள் வந்து கட்டாயம் கொஸ்டின் வரும், நல்லா தெளிவாக படிச்சுக்கோங்க. அடுத்த கொஸ்டின், அடுத்ததாக குழியாடி குவியாடி இது ரெண்டோடைய பயன்படுத்தி கேட்டுருங்க. இது கேட்பாங்க. பெரிதான பிம்பத்தை உருவாக்குவதால் ஒப்பனை கண்ணாடியாக, குழியாடி வந்து எப்பயுமே பெரிய பிம்பத்தை உருவாக்குறதுனால ஒப்பனை கண்ணாடிகளில் முகச்சவர கண்ணாடியில் பயன்படுது. அதே நேரத்தில் ஒளியை நீண்ட தூரத்துக்கு பரவ செய்வதால் டார்ச் விளக்குகளையும் தேடும் விளக்குகள், அப்புறம் வாகனங்களின் முகப்பு விளக்குகள் ஹெட்லைட்டில் பயன்படக்கூடியதுனா குழியாடி. அடுத்து குழியாடிகள் பரந்த பரப்புகள் வந்து ஒளியும் செய்கிறது, ஒரு புள்ளியில் குவிய செய்கின்றன. எனவே இவ்வகை ஆடிகள் சூரிய சமநிலைக்கும் பயன்படுகிறது. நிழலை ஏற்படுத்தாமல் உறுப்புகளை தெளிவாக காட்டுவதால் இஎன்டி டாக்டர்ஸ் கண் காது மூக்கு மற்றும் தொண்டை பகுதியை சோதித்து பார்ப்பதற்காக இஎன்டி டாக்டர்ஸ் வந்து பயன்படுத்தக்கூடியது பார்த்திங்கன்னா இந்த குழியாடி தான். அடுத்து எதிரொலிக்கும் தொலைநோக்கியும் இந்த குழியாடிகள் வந்து பயன்படுத்தப்படுது. அடுத்தது குவியாடிகளுடைய பயன்கள். குழியாடிகளுடைய பயன்கள் பார்த்துக்கோங்க. முகச்சவர கண்ணாடி, டார்ச் லைட்டு, இஎன்டி டாக்டர்ஸ் இவங்களால் பயன்படுத்தக்கூடிய இந்த குழியாடிகள். அடுத்தது குவியாடி. குவியாடிகளுடைய பயன்கள் என்ன பார்த்திங்கன்னா, குவியாடிகள் வந்து வாகனங்களின் பின்புறம் வரக்கூடிய பிம்பங்களை பார்க்க பயன்படுது, அதாவது சைடு மிரர்கள் பயன்படுத்துது. அடுத்து சாலைகள் மிகவும் குறுகிய மற்றும் நுட்பமான வளைவுகளில் குவியாடிகள் பயன்படுகிறது. சாலைகளில் வந்து முக்கியமான குறுகிய பாதைகளில் வந்து பயன்படக்கூடியது வந்து இந்த குவியாடிகள். முக்கியமாக சைடு மிரர்ஸ் கேட்பாங்க. அப்புறம் வந்து இந்த டார்ச் லைட்டு, இஎன்டி டாக்டர்ஸ் அது ரெண்டுமே பயன்படக்கூடியது குழியாடி. சைடு மிரரில் பயன்படக்கூடியது வந்து குவியாடி. அடுத்ததாக எதிரொலிப்பு விதிகள். ஒளி எதிரொலித்தலில் இரு கதிர்கள் ஈடுபடுகின்றன. அவை வந்து படுகதிர் மற்றும் எதிரொலிப்பு கதிர். அடுத்ததாக படுகதிர், எதிரொலிப்பு கதிர் மற்றும் குத்துக்கோடி ஆகியவற்றுக்கிடையே உள்ள தொடர்பு எதிரொலிப்பு விதிகளால் கொடுக்கப்பட்டுள்ளன. அவை பின்வருமாறு: படுகதிர், எதிரொலிப்பு கதிர், அப்புறம் படுபுள்ளியில் வரையப்பட்ட குத்துக்கொடி இவை அனைத்தும் ஒரே தளத்தில் இருக்கும். அடுத்து படுகோணமும் எதிரொலிப்பு கோணமும் சமமாக இருக்கும். படுகோணம் 45 டிகிரினா எதிரொலிப்பு கோணம் 45 டிகிரி தான். படுகோணம் 60 டிகிரினா எதிரொலிப்பு கோணம் 60 டிகிரி தான். ஸோ படுகோணம் ஐயும் எதிரொலிப்பு கோணம் ஆறும் சமமாகவே இருக்கும் எப்பயுமே. அடுத்து வெள்ளியே மிகச்சிறந்த எதிரொலிப்பு பொருளாகும், வெள்ளி ஏஜி. எனவே தான் ஆடிகளை உருவாக்குவது கண்ணாடி துண்டில் பரப்புவது மெல்லி படலமாக வெள்ளி பூசப்படுகிறது. கண்ணாடி துண்டில் எதை பூசி வந்து ஆடி உருவாக்கப்படுதுன்னா வெள்ளி பூசி தான் வந்து ஆடி வந்து உருவாக்கப்படுகிறது. அடுத்து ஒழுங்கான எதிரொலிப்பில் வந்து பிம்பம் வந்து தெளிவாக கிடைக்கும். ஒழுங்கற்ற எதிரொலிப்பில் வந்து பிம்பம் வந்து தெளிவில்லாமல் கிடைக்கும். இந்த மாதிரி தெளிவில்லா பிம்பம் ஒழுங்கற்ற எதிரொலிப்பு. அடுத்து பன்முக எதிரொலிப்பு. பன்முக எதிரொலிப்பு என்னன்னா
இரு ஆடிகளுக்கு இடையே அதாவது பல ஆடிகளுக்கு இடையே வந்து பிம்பங்கள் மறுபடியும் வந்து உருவாகிறதா வந்து பண்புகளுக்கு சமதள கண்ணாடிகளுக்கு இடைப்பட்ட கோணம் தீட்டாங்கில் தோன்றும் பிம்பங்கள் எண்ணிக்கை 360 டிகிரி மைனஸ் தீட்டா 360 டிகிரி அப்பான் தீட்டா -1 சாரி கண்ணாடிகளுக்கு இடைப்பட்ட கோணத்தின் மதிப்பை நீங்கள் குறைக்கும் பொழுது தோன்றும் பிம்பங்களின் எண்ணிக்கை அதிகமாக இருக்கும். கண்ணாடிகளை ஒன்றுக்கொன்று இணையாக வைக்கும்போது முடிவுள்ள எண்ணிக்கையில் அமையும். அதாவது ஒன்றுக்கொண்டு கணக்கில் பார்த்துக்கலாம். ஒன்றுக்கொண்டு 90 டிகிரி கோண சாய்வு வைக்கப்பட்டுள்ள 2 சமதள கண்ணாடிகள் இடைப்பட்ட தோன்றும் பிம்பங்களின் எண்ணிக்கை. இந்த 2 கண்ணாடிக்குள்ள வந்து உள்ள கோணம் வந்து 90 டிகிரி. ஸோ கொடுக்கப்பட்டபடி பிம்பங்கள் எத்தனை பார்த்தீங்கன்னா 360 டிகிரி அப்பான் 90 டிகிரி -1 அப்படி எடுத்திங்கன்னா 4 -1 3 பிம்பங்கள் 1 2 3 பிம்பங்கள். அடுத்ததாக கலடாஸ்கோப். இது ஒளியின் பன்முக எதிர்ப்பு தத்துவத்தை நம்பி செல்லக்கூடிய செயல்பட்டு எண்ணற்ற பிம்பங்கள் உருவாக்கக்கூடியது வந்து இந்த கலடாஸ்கோப். இதான் இப்போ கலடாஸ்கோப் உருவாக்கக்கூடிய பிம்பங்கள் எப்படி பார்த்தீங்கன்னா எண்ணற்ற பிம்பங்களை உருவாக்கும். அடுத்ததாக பெரிஸ்கோப் ஒரு பொருள் அல்லது நீர்மூழ்கி கப்பலுக்கு மேலாக அதை சுற்றியுள்ள பிற பொருட்கள் அல்லது கப்பலை பார்ப்பதற்கு பயன்படும் கருவி பெரிஸ்கோப். ஒளி எதிர்த்தல் விதிகளின் அடிப்படையில் செயல்படக்கூடிய கருவி இது பெரிஸ்கோப். இதோடைய வந்து இருக்கக்கூடிய அந்த கண்ணாடியோட கோணம் என்ன பார்த்தீங்கன்னா 45 டிகிரி. பார்த்தீங்கன்னா படத்தில் காட்டியிருப்பாங்க 45 டிகிரியில் வந்து அந்த கண்ணாடி இருக்கும். ஸோ இது வந்து எங்கெல்லாம் பயன்படும் அப்படின்னா நீர்மூழ்கி கப்பல், அப்புறம் வந்து இராணுவ கிடங்குகள் இருக்கக்கூடிய அந்த பங்க்ஸில் வந்து வெளியே வந்து பார்க்க பயன்படும். பதுங்குக்குழி வந்து வெளியே இருக்கக்கூடிய பொருட்களை வந்து பார்க்கலாம். அடுத்து போர்க்காலங்களில் நீர்மூழ்கி கப்பல்களை வழிநடத்துவதற்கும் பயன்படக்கூடியது. உடல் உள்ளுறுப்புகளை பார்ப்பதற்கு ஒளியிலை பெரிஸ்கோப்பினை மருத்துவர்கள் வந்து பயன்படுத்துகின்றனர். அடுத்ததாக ஒளி விலகல். இது கொஞ்சம் முக்கியமானது. காற்றின் வழியாக ஒளியானது 3×10⁸ மீட்டர்/செகண்ட் என்ற திசைவேகத்தை பயணிக்கிறது. ஆனால் இதே திசைவேகத்தில் காற்றில் வந்து ஒளியினுடைய திசைவேகம் தான் பார்த்திங்கன்னா 3×10⁸ மீட்டர்/செகண்ட். ஆனால் இதே இது வந்து நீர்லேயோ கண்ணாடியோ அதில் வந்து இருக்காது, இதே திசைவேகம் இருக்காது. ஏன்னா வந்து நீரும் கண்ணாடி வந்து அதனுடைய அடர்த்தி வந்து அதிகமாக இருக்கும். எனவே காற்று போன்ற அடர்வு குறைவான ஊடகத்திலிருந்து கண்ணாடி போன்ற அடர்வு அதிகமான ஊடகத்திற்கு ஒளிக்கதிர்கள் செல்லும்போது அவை நேர்கோட்டு பாதையிலிருந்து விலகுகின்றன. அடர்வு குறைவான இடத்துல வந்து அடர்வு அதிகமான ஊடகத்திற்கு செல்லும்போது அந்த நேர்கோட்டு பாதையிலிருந்து அது வந்து விலகி செல்லும், மறந்துக்கூடாது. அதே அடர்வு குறைந்த ஊடகத்திலிருந்து அடர்வு மிகு ஊடகத்திற்கு ஒளியானது செல்லும் பொழுது செங்குத்து கோட்டை நோக்கி அது விலகடையும். அடர்வு மிகுந்த ஊடகத்திலிருந்து அடர்வு குறைவான ஊடகத்திற்கு ஒளியானது செல்லும் பொழுது செங்குத்து கோட்டை விட்டு அது விலகி செல்லும். இது ரொம்ப கொஞ்சம் கஷ்டமாக தெரியும். ஆனால் பட் இதில் வந்து கண்டிப்பாக டேரெக்டாக கொஸ்டின் வைப்பா. உதாரணமாக காற்றுன்னு வச்சுக்குவோம். இது வந்து காற்று, மேலே உள்ளது காற்று, கீழே உள்ளது நீர்னு வச்சுக்குவோம். இது காற்று, கீழே உள்ளது நீர்னு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா காற்றினுடைய அடர்த்தி கம்மி, அடர்த்தி குறைவு. அதே நேரத்தில் நீரினுடைய அடர்த்தி அதிகம். இப்போ ஒளி வந்து வருது, ஒளி வந்து எப்பயுமே நேர்கோட்டில் தான் பயணிக்கும். ஸோ இப்படி தான் பயணிக்கணும். அடர்வு குறைவான காற்றிலிருந்து அடர்வு மிகுந்த ஊடகத்தை நோக்கி வரும்போது நீர்கோட்டிலிருந்து இந்த குத்துக்கோட்டை நோக்கி விலகும். செங்குத்துக்கோடு இந்த இல்லையா, இந்த செங்குத்துக்கோட்டை நோக்கி விலகும். அப்போது ஒளி இப்படி நேராக போகிறதுக்கு பதிலாக எப்படி வரும் அப்படின்னா இதை நோக்கி இப்படி வந்துடும். இதுதான் வந்து அடர்வு குறைந்த ஊடகத்திலிருந்து அடர்வு மிகுந்த ஊடகத்துக்கு செல்லும் பொழுது இந்த மாதிரி செங்குத்துக்கோட்டை நோக்கி விலகும். அதே நேரத்தில் அடர்வு மிகுந்த ஊடகத்திலிருந்து அடர்வு குறைந்த ஊடகத்துக்கு செல்லும்போது செங்குத்துக்கோட்டை விட்டு விலகி செல்லும். இப்போ அடர்வு மிகுந்த ஊடகம் வந்து நீர்லேருந்து அடர்வு குறைந்த ஊடகத்துக்கு வந்து காற்று போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்படி தான் நேராக போகும். நேராக போகாமல் என்ன பண்ணணும்னா செங்குத்துக்கோடு இந்த செங்குத்துக்கோட்டை விட்டு நேராக போகாமல் செங்குத்துக்கோட்டிலேருந்து விலகி செல்லும். இந்த மாதிரி விலகி போகும். அடர்வு மிகுந்த ஊடகத்திலிருந்து அடர்வு குறைவான ஊடகத்துக்கு செல்லும் பொழுது அது செங்குத்துக்கோட்டை விட்டு விலகி செல்லும். அதே நேரத்தில் அடர்வு குறைந்த ஊடகத்திலிருந்து அடர்வு மிகுந்த ஊடகத்திற்கு வரும்பொழுது அது செங்குத்துக்கோட்டை நோக்கி விலகும். இது மறக்கக்கூடாது. இது வந்து கண்டிப்பாக கொஸ்டின் வரும். அடுத்து ஒளி விலகல். ஒரு ஊடகத்தில் ஏற்படும் ஒளி விலகல் அந்த ஊடகத்தில் செல்லும் ஒளி திசைவேகத்தினை சார்ந்தது. ஒளி விலகல் எதை சார்ந்தது? திசைவேகத்தை சார்ந்தது. அடுத்து ஒரு ஊடகத்தில் ஒளி திசைவேகம் அதிகமாக இருக்கும் பொழுது ஒளி விலகல் குறைவாக இருக்கும். திசைவேகம் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா
ஒளி விலகல் குறைவாக இருக்கும். அதே நேரத்தில் ஒளியின் திசைவேகம் குறைவாக இருந்தால் ஒளி விலகல் அதிகமாக இருக்கும். அடுத்ததாக காற்றில் ஒளியின் திசைவேகத்திற்கும் ஒரு குறிப்பிட்ட ஊடகத்தில் ஒளியின் திசைவேகத்திற்கும் இடையே உள்ள தகவு தனித்த ஒளி விலகல் அப்சல்யூட் ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் அழைக்கப்படுது. இதன் உச்சரிப்பு மியூ என்ற கிரேக்க எழுத்தாக குறிப்பிடப்படுகிறது. காற்றில் ஒளியின் திசைவேகம் அப்பான் ஊடகத்தில் ஒளியின் திசைவேகம், இது வந்து ஒளி விலகல் என்று சொல்லி அழைக்கிறோம். அடுத்ததாக பொருட்களின் ஒளி விலகல் கொடுத்துருக்காங்க. காற்றினுடைய ஒளி விலகல் 1, நீரினுடைய ஒளி விலகல் 1.33, சாதாரண கண்ணாடியின் ஒளி விலகல் 1.5, வைரத்தினுடைய ஒளி விலகல் 2.41. அடுத்ததாக இதை பேஸ் பண்ணி நிறையா கொஸ்டின் கேட்டிருந்தாங்கப்பா லாஸ்ட் டைம். இந்த பாயிண்ட் நல்லா படிச்சுக்கணும். பொதுவாக ஒரு ஊடகத்தின் ஒளி விலகல் எண்ணை பொறுத்து மற்றொரு ஊடகத்தின் ஒளி விலகலின் அவற்றின் தனித்த ஒளி விலகலின் தகவல் எனப்படும். அது μ C/V2 C/V1 அல்லது μ V1/V2. அதாவது இரண்டாவது ஊடகத்தில் தனித்த ஒளி விலகல் அப்பான் முதல் ஊடகத்தில் தனித்த ஒளி விலகல். இந்த இதை பேஸ் பண்ணி வந்து லாஸ்ட் டைம் வந்து குரூப் டியில் நிறையா கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. அடுத்ததாக இந்த கணக்கு பார்த்துக்குவோம். காற்றில் ஒளியின் திசைவேகம் 3 × 10⁸ 8 மீட்டர்/செகண்ட். அதே நேரத்தில் வேறு ஒரு இடத்துல 2 × 10⁸ மீட்டர்/செகண்ட். அப்படின்னா காற்றை பொறுத்து அந்த ஊடகத்தின் ஒளி விலகல் என்ன? அப்போ இதை அப்போ அடி கொடுத்தீங்க அப்படின்னா 1.5. ஸோ அந்த ஊடகம் என்னென்னா கண்ணாடி. அடுத்து நீரின் ஒளி விலகல் 4/3. திசைவேகம் கொடுத்தாங்கன்னா டேரெக்டாக அப்படியே அப்ளை பண்ணிடுங்க. அதே ஒளி விலகல் கொடுத்தாங்கன்னா இந்த மாதிரி அப்ளை பண்ணுவோம். ஒளி விலகல் 4 அடுக்கு 4 4/3 மற்றும் கண்ணாடி ஒளி விலகல் 3/2. அப்படின்னா நீரின் ஒளி விலகல் எண்ணை பொறுத்து கண்ணாடியின் ஒளி விலகல். நீரின் ஒளி விலகல் எண்ணை பொறுத்து கண்ணாடி ஒளி விலகல் என்னன்னா 3/2 ÷ 4/3 9/8 அடி விழுதும் 1.125 வரும். ஸோ இது வந்து இந்த 2 கணக்கு நல்லா பார்த்துக்கணும். இது பேஸ் பண்ணி லாஸ்ட் டைம் வந்து ரூட்டில் நிறைய கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக ஒளிவிலகலுக்கான ஸ்னெல் விதி. ஒளிக்கதிர்கள் ஒரு ஊடகத்திற்கு மற்றொரு ஊடகத்தில் பயணிக்கும் போது ஏற்படும் ஒளிவிலகலானது 2 விதிகளுக்கு உட்படுகிறது. அவை ஒளிவிலகலுக்கான ஸ்னெல் விதிகள் அனுப்புகின்றன. ஒளிவிலகலுக்கான ஸ்னெல் விதிகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, படுகதிர் விலகதிர் மற்றும் அவற்றை சந்திக்கும் புள்ளி வரைபடம் குத்துக்கோடு அனைத்தும் ஒரே தளத்தில் இருக்கும். படுகோணத்தின் சைன் மதிப்பிற்கும் விலகோணத்தின் சைன் மதிப்பிற்கும் இடையே உள்ள தகவல் ஒளி விலகலிற்கு சமமாகும். sin i upon sin r = μ. ஒளி விலகலுக்கு சமம். இதை வந்து நல்லா பார்த்துக்கோங்கப்பா. அடுத்ததாக நிறப்பிரிகை. வெள்ளை ஒளியானது என்னவா பிரியும்னா விப்ஜியான்ற வெள்ளை ஒளி வந்து விப்ஜியான்னு சொல்லி 7 நிறங்கள் வந்து பிரியக்கூடிய வந்து நிறப்பிரிகை. ஊதா, கருநீலம், நீலம், பச்சை, மஞ்சள், ஆரஞ்சு, சிவப்பு, வயலட், இண்டிகோ, ப்ளூ, க்ரீன், எல்லோ, ஆரஞ்சு, அப்புறம் ரெட்டு. அடுத்ததாக வெண்மை நிற ஒளியில் உள்ள வெவ்வேறு வண்ணங்களை வெவ்வேறு அலைநீளங்களை கொண்டுள்ளன. அதனால தான் வந்து அது வந்து வெள்ளை ஒளி வந்து தெரியக்கூடியது. அதோட அலைநீளம் வந்து ஒவ்வொரு நிறத்துக்கு வந்து வேறு வேறு. ஒளி விலகல் ஒளியின் அலைநீளத்திற்கு எதிர்த்தகவு இருக்கும். ஒளி விலகல் வந்து எதுக்கு எதிர்த்தகவு அப்படின்னா திசைவேகத்துக்கு எதிர்த்தகவு. திசைவேகம் ஏன் அப்படின்னா திசைவேகம் அதிகமாக இருந்துச்சுன்னா ஒளி விலகல் வந்து கம்மியாக இருக்கும். திசைவேகம் குறைவாக இருந்துச்சுன்னா ஒளி விலகல் வந்து அதிகமாக இருக்கும். அடுத்ததாக அதே மாதிரி ஒளி விலகல் வந்து அலைநீளத்திற்கு எதிர்த்தகவு இருக்கும். அலைநீளம் அதிகமாக இருந்துச்சுன்னா அதனுடைய ஒளி விலகல் வந்து கம்மியாக இருக்கும். அதே நேரத்தில் அலைநீளம் கம்மியாக இருந்தால் ஒளி விலகல் வந்து அதிகமாக இருக்கும். அது அலைநீளம்னு ஒன்றும் இல்லை. இப்போ உதாரணமாக வயலட்டுடைய அலைநீளம் வந்து இப்படி இந்த மாதிரி ரொம்ப ஷார்ட்டாக இருக்கும். பட் வயலட்டினுடைய அலைநீளம், அதே நேரத்தில் ரெட்டினுடைய அலைநீளம், சிவப்பினுடைய அலைநீளம் வந்து ரொம்ப லாங்காக இருக்கும். ஸோ இதனால் என்ன ஆகணும் அப்படின்னா காற்றில் வந்து சின்ன சின்ன துகள்கள் இருக்கும் இல்லையா, இதனால் வந்து சிவப்பு வந்து அதிகமாக வந்து சிதறடிக்கப்படாது. அதனால தான் வந்து அதிக அலைநீளத்தை கொண்டுள்ள சிவப்பு நிற ஒளிக்கதிரானது குறைந்த விலகலை அடையும். அதனால் குறைந்த அலைநீளத்தை கொண்டுள்ள ஊதா வந்து குறைந்த அலைநீளம் இருக்கிறதுனால வந்து காற்றில் வந்து அதிகமாக சிதறடிக்கப்படும். ஸோ அதனால் வந்து இதனால் வந்து ரொம்ப தூரம் பயணிக்கப்பட முடியாது. ஆனால் சிவப்பு வந்து குறைந்த அளவு வந்து ஒளி விலகல் அடையிறதுனால அது வந்து ரொம்ப தூரத்துக்கு பயணிக்கும். இதனால தான் வந்து வாகனங்களுடைய பின்புறத்தில் வந்து ஸ்டாப் சிக்னல் வந்து ரெட் லைட் யூஸ் பண்ணுறது எதனால் அப்படின்னா இந்த காரணத்தினால தான். அது மட்டும் இல்லாமல் இந்த காலை மற்றும் மாலை நேரங்களில் வந்து வானம் வந்து சிவப்பு நிறத்தில் ஏன் இருக்குது அப்படின்னா, வானம் சிவப்பு நிறமாக இருக்க காரணம் என்ன பார்த்தீங்கன்னா, இந்த சிவப்பு நிறத்தினுடைய அலைநீளம் வந்து அதிகமாக இருக்கும். சிவப்பு நிறம் வந்து அதிக அலைநீளத்தை கொண்டு இருப்பதனால
அது வந்து சிதறடிக்கப்படுவது கம்மியாக இருக்கும். ஸோ ரொம்ப தூரம் வந்து பயணப்படும். அதனால் வந்து நம்ம கண்ணுக்கு வந்து எளிதாக தெளிவாக தெரியும். ஸோ இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்ததாக கேள்விகள் மட்டும் பார்த்துக்கலாம். எதாவது இம்பார்ட்டன்ட் கேள்வியை கேட்பாங்க பார்த்துக்கலாம். உட்புறமாக எதிரொலிக்கும் பரப்பக்கூடிய வளைவு ஆடி எந்த ஆடினா குவிய ஆடி. வாகனம் பின்னாட்சி ஆடியாக பயன்படுத்தப்படும் ஆடி குவிய ஆடி. அடுத்ததாக ஒரு கோடியின் குவிய தொலைவு 10 சென்டிமீட்டர், அதன் வளைவு ஆரம் 20 சென்டிமீட்டர். அடுத்து பொருளின் அளவு உண்மைத்தினாலும் சமமாக இருந்தால் பொருள் வைக்கப்பட்டுள்ள இடம் வந்து சி. அடுத்த அலைநிலையங்கள் அலங்காரம் செய்ய பயன்படக்கூடிய ஆடி எந்த ஆடினா குழியாடி. அதே நேரத்தில் குவியாடி கண் மருத்துவர் கண்களை பரிசீலனை பயன்படுத்தும் ஆடி குழியாடி. அடுத்து ஒளிக்கதிர் ஒன்றில் படுகோணத்தின் மதிப்பு 40 டிகிரி, எதிரொலிப்பு கோணத்தின் மதிப்பு 45 டிகிரி தான். ஸோ இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.